இந்த வீடியோல நம்ம ASP.NET MVCல மாடல் கிளாஸ்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டில என்னென்ன இருக்குன்னு நம்ம .NET ட்ரெய்னர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். So ASP.NET MVCல M stands for model, V stands for view and C stands for controller. ASP.NET MVC அதுல ஃபர்ஸ்ட் மாடல்னா என்ன, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துலாம், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அது எப்படி கிரியேட் பண்றதுன்றது நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? மாடல் இஸ் த C# கிளாஸ். சரிங்களா? அது ஒரு C# கிளாஸ். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம எங்கேயோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்ப படிச்சுமே கிளாஸ் C# உள்ள ஞாபகம் இருக்குங்களா? கிளாஸ்க்குள்ள மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு 3 யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 3த்துல 2 தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். மாடல்ல மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இங்க இருக்க மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், மெம்பர் வேரியபிள்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். So model is a C# class. It contains only member variable and properties which are in ORM concepts. ORM na enna object relational mapping. So object வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். ரிலேட் பண்ணி மேப்பிங்ன்றதுனால அது பேர் ORM னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, மாடல்ல 2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருக்கேன். மெம்பர் வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அதனால கோட் எழுதும்போது உங்களுக்கு சொல்றேன், லாஜிக் அங்க நம்ம போகும்போது சொல்றேன் கோடிங்ல. இப்ப ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு செட் தி வேல்யூ டு மெம்பர் வேரியபிள் ஆர் கெட் தி வேல்யூ ஃப்ரம் மெம்பர் வேரியபிள். ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மெம்பர் வேரியபிள்ல இருந்து வேல்யூ கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுறது தான் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? மெம்பர் வேரியபிள்னா ஒண்ணும் இல்ல, வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்ல, வேரியபிள் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் என்ன சொன்னேன்? டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன் அப்படி சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் மெம்பர் வேரியபிள். அது வேரியபிள்ஸ் மல்டிபிள் நிறைய பிளேஸ்ல டிக்ளேர் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள், மெம்பர் வேரியபிள், பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பிளேஸ்ல நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள்னா நம்மளோட மெம்பர்ஸ்க்குள்ள டிக்ளேர் பண்றது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. கிளாஸ் சின்டாக்ஸ் எழுதிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து மெம்பர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. சோ என்ன பண்ண முடியும்னா கிளாஸுக்குள்ள எத்தனை மெத்தட் இருந்தாலும் அந்த மெம்பர், அதாவது அந்த வேரியபிள அதால அக்சஸ் பண்ண முடியும். எல்லா மெத்தடாலையும் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது கிளாஸ் லெவல்ல நம்ம என்ன கொடுத்தாலும் எல்லா மெத்தடாலையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் மெம்பர் வேரியபிள். சோ கிளாஸ் லெவல்ல டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், ஒரு டேட்டா டைப் கொடுத்து ஒரு பேர் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டோம்னா ப்ராப்பர்ட்டியால அது கிட்ட இருந்து வேல்யூ வாங்கவும் முடியும், அதுக்கு வேல்யூ பைண்ட் பண்ணவும் முடியும்ன்றது தான் இங்க சொல்லியிருக்கேன். இட் இஸ் யூஸ்டு டு செட் தி வேல்யூ டு மெம்பர் வேரியபிள் ஆர் கெட் தி வேல்யூ ஃப்ரம் மெம்பர் வேரியபிள். we can write properties in 2 ways. ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். சோ we can write properties in 2 ways. எப்படி எழுதலாம்? நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓல்டர் டேஸ்ல நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டாங்க. சரிங்களா? சோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நார்மல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ப்ராப்பர்ட்டி இஸ் தி காம்பினேஷன் ஆஃப், இதெல்லாம் வந்து கொஞ்சம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த 1 லைன் சொன்னா போதும், அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நார்மல் ப்ராப்பர்ட்டி இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் மெம்பர் வேரியபிள் பிளஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன். சோ இது மெம்பர் வேரியபிள் பிளஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேவ் ஒன்லி ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன். நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன இருக்கு? மெம்பர் வேரியபிளும் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷனும் இருக்கு. ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் மட்டும் தான் இருக்கும், மெம்பர் வேரியபிள் இருக்காது. நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். சோ நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம், பட் அதுக்கு பதிலா இன் பேக்ரவுண்ட் கம்பைலர் will declare a member variable for auto implemented property as a backing field. கம்பைலரே மெம்பர் வேரியபிள ஆட்டோமேட்டிக்கா டிக்ளேர் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி. நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஓல்டர் டேஸ்ல மெம்பர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டியும் டெஃபினிஷனும் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷனுமே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுத்துக்கான சின்டாக்ஸ் என்ன, ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். சோ ரெண்டுத்தையுமே எப்ப யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மெயின் வந்து ஓல்டர் டேஸ்ல யூஸ் பண்ணாங்கன்றது பதிலா இப்பவுமே நார்மல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஃப் வி வாண்ட் டு டூ எனி வேலிடேஷன் பிஃபோர் அசைனிங் வேல்யூ டு மெம்பர் வேரியபிள். மெம்பர் வேரியபிளுக்கு
வேல்யூ அசைன் பண்றதுக்கு முன்னாடி எதுனா ஒரு வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நார்மல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. we don't want to do any validation auto implemented ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? சோ ஓகே, இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ். சரிங்களா? சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், மெம்பர் வேரியபிள் நேம், அதாவது ஐடென்டிஃபையர். டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் சொன்னோம் இல்லைங்களா, கிளாஸ் லெவல்ல டிக்ளேர் பண்றாங்க. அக்சஸ் மாடிஃபையர்ன்றது இங்க ஆப்ஷனல் சின்டாக்ஸ்ல இருக்கும். அதே போல அக்சஸ் மாடிஃபையர் இங்க டிஃபால்ட்டா பிரைவேட்டா தான் இருக்கும். உங்களுக்கு அக்சஸ் மாடிஃபையர்ல என்னென்ன டைப்ஸ் வருது, என்னென்ன இருக்குன்னு ஒரு நெக்ஸ்ட் 2 ஸ்லைட்ஸ்ல வரும், நான் உங்களுக்கு சொல்றேன். அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், மெம்பர் வேரியபிள் நேம். மெம்பர் வேரியபிள் நேம்னு சொன்னாலும் சரி, ஐடென்டிஃபையர் சொன்னாலும் சரி, உங்களுக்கு இது கிளாஸ் லெவல்ல டிக்ளேர் பண்ண போறோம்ன்றதால மெம்பர் வேரியபிள் நேம்னு டீடைலா இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் பிரேஸ், கெட். கெட்குள்ள ஓபன் பிரேஸ் வந்து ரிட்டர்ன் மெம்பர் வேரியபிள் நேம் அப்படின்னு வரும். இந்த ஓபன் பிரேஸ் வந்து அப்புறம் அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு செட் ஓபன் பிரேஸ் மெம்பர் வேரியபிள் நேம். அதான் சொன்னீங்களா, மெம்பர் வேரியபிள் நேமுக்கு கிட்ட டேட்டாவை கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் தான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் மெம்பர் வேரியபிள் நேம், இது மெம்பர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூவை இங்க செட் பண்ணுது. இது சின்டாக்ஸ். இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இது எதுக்கான சின்டாக்ஸ்? நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ். இது ஆட்டோ இம்ப்ளிமெண்டல் பாருங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. பிரைவேட் அக்சஸ் மாடிஃபையர் வந்து டிஃபால்ட்டா பிரைவேட்டா இருக்கும். சரிங்களா? இங்க இந்த லெவல் அக்சஸ் மாடிஃபையர் டிஃபால்ட்டா பப்ளிக்கா வந்துரும். சரிங்களா? சோ இங்க நீங்க பிரைவேட் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்காட்டாலும் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்ட் ஐடி மெம்பர் வேரியபிள் நேம் இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், இஎம்பி ஐடின்னு கொடுத்துருக்கேன். சோ பப்ளிக் இன்ட் இஎம்பி ஐடி கெட் ரிட்டர்ன் இஎம்பி ஐடி, அப்புறம் செட் எம்ப்ளாய் இஎம்பி ஐடி ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன். நம்ம அங்க கோட் அடிக்கும் போது உங்களுக்கு புரியும். இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ். இதே ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள கெட் செட் வந்துரும். சோ அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் க்ளோஸ் பிரேஸ்ல கெட் அண்ட் செட். இங்க வந்து மெம்பர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்து ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம கோட்ல ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு மெயினா இதை சொன்னேன். எடுத்தோடனே உங்களுக்கு இது இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, சின்டாக்ஸ் பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன். சோ அது எப்படி இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இங்க மாடிஃபையரை நான் ஆப்ஷனல்ல விட்டுட்டேன். அக்சஸ் மாடிஃபையர் மட்டும் பப்ளிக் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் வந்து இன்ட் சொல்லிட்டேன். இஎம்பி ஐடி. சோ இங்க நான் இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டேட்டா பேஸ்ல அங்க காலம் நேம் நான் இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? சோ இஎம்பி ஐடி டேட்டா பேஸ்ல இருந்து கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் இங்க. சரிங்களா? கெட் செட் ஓகேங்களா? அதே போல இஎம்பி நேம், அட்ரஸ், சிம்பிளா 3 காலம் நேம் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். அந்த 3 காலம்க்கு இங்க 3 ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. இஎம்பி ஐடிஸ்ல இஎம்பி நேம், அட்ரஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அக்சஸ் மாடிஃபையர்ல என்ன இருக்கு, மாடிஃபையர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அக்சஸ் மாடிஃபையர்ல 5 டைப்ஸ் இருக்கு. பிரைவேட், ப்ரொடக்டட், இன்டர்னல் அண்ட் பப்ளிக். சோ இதுல பிரைவேட் பத்தி இப்ப நம்ம பாத்திரலாம். அதே போல பப்ளிக் பத்தி பாத்திரலாம். ரெண்டு பத்தியும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிரைவேட்ன்றது என்னன்னா, பப்ளிக்ன்றது யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். எவ்ரி ஒன் கேன் அக்சஸ் இட். சரிங்களா? பிரைவேட்ன்றது ஸ்பெசிபிக்கா அந்த ப்ராஜெக்ட் குள்ள மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி எழுதுவோம், இல்லைன்னா அந்த ஸ்கோப் குள்ள மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி எழுதுறதுதான் வந்து பிரைவேட். சரிங்களா? சோ மாடிஃபையர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுமே பார்ஷியல், சீல்ட், ஸ்டாட்டிக், அப்ஸ்ட்ராக்ட், விர்ச்சுவல் அண்ட் ஓவர் ரைட் 6 இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தெரியா சொல்லிட்டேன். இப்போ அதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். நம்மளோட ஓபன் பண்ண உடனே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னா அதை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பில்ட் யுவர் சொல்யூஷன், எம்டி ப்ராஜெக்டை நான் பில்ட் பண்ணிக்கிறேன். பில்ட் ஸ்டார்டட், தெரியுதுங்களா? build 1 succeeded 0 file, build succeeded. So நம்மளோட build வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம பார்க்க போறது மாடல்ஸ், வியூஸ் அண்ட் கண்ட்ரோலர். அதுல ஃபர்ஸ்ட் இப்ப மாடல் எப்படி கிரியேட் பண்றேன் உங்களுக்கு சொல்றேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடலை ரைட் கிளிக் பண்ணி ஆட் கிளாஸ். மாடல் இஸ் C# கிளாஸ். கிளாஸ் தானே சொல்லியிருக்கேன். சோ அங்க எம்டியா எதுவுமே இல்லை, ஒரு மாடலை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ மாடல் ரைட் கிளிக் பண்ணி ஆட் கிளாஸ்.
கொடுத்தீங்கன்னா மாடலுக்கு ஒரு நேம் வைங்க. நான் எம்ப்ளாயி மாடல்னு வச்சிருக்கேன். ஆட் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மாடல் வந்து இங்க கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க நேம் ஸ்பேஸ்ல எம்ப்ளாயி டாட் மாடல்ஸ் பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி மாடல், நம்மளோட கிளாஸ் நேம் என்ன, எம்ப்ளாயி மாடல்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாடல் இது எங்க கிரியேட் ஆயிருக்கு, அண்டர் மாடல்ஸ்குள்ள இது கிரியேட் ஆயிருக்கு எம்ப்ளாயி மாடல்ன்றது. இப்போ நம்ம இங்க ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன டேட்டா டைப் சொன்னேன், ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொன்னேன், அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர். பாத்துடலாமா என்ன டேட்டா டைப்ன்ட்டு உங்களுக்கு? ஓகே, அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், கெட் செட். இப்போ இதை வச்சுதான் இப்ப நாங்க கோட் அடிக்க போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. அக்சஸ் மாடிஃபையர் ஃபர்ஸ்ட் நான் பப்ளிக் கொடுத்துப்பேன். டிஃபால்ட்டா இங்க வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணணும் இல்லையா, நிறைய பேர் அக்சஸ் பண்ண போறோம் நம்ம. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம வித்தின் த ப்ராஜெக்ட் பண்றோம். மல்டிபிள் ப்ராஜெக்ட் கூட நம்ம தனி ஃபோல்டரா போட்டு இதை பப்ளிக்கா போட்டு ரெஃபர் பண்ணிக்க, கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ நான் இப்ப பப்ளிக் யூஸ் பண்றேன். அக்சஸ் மாடிஃபையருக்கு மாடிஃபையர் நான் ஆப்ஷனல்ல விட்டுறேன். ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு என்ன பண்ண கொடுக்க போறேன்னா நான் இன்ட் கொடுக்குறேன். சோ இங்க ஐடென்டிஃபையர் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டி நேம் emp id ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், அதுக்குள்ள கெட் செமிகோலன் செட் செமிகோலன். சோ இதுதான் வந்து நம்ம emp ஐடிக்கான ப்ராப்பர்ட்டி இப்ப இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதே போல நமக்கு எத்தனை காலம் டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணிருக்கோமோ அது என்னன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடா மொத்தமும் இங்க நம்ம இப்ப கிரியேட் பண்ணணும். சரிங்களா? நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் அடுத்து மூவ் ஆன் பண்றேன். சாரி, ஸோ நான் இங்க சம் வேலிடேஷன்ஸ்லாம் எழுதியிருப்பேன். அது உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து யூசிங் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். யூசிங் சிஸ்டம் டாட் காம்போனன்ட் மாடல் டாட் டேட்டா அனடேஷன். ஸோ நான் இங்க வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் டேட்டா அனடேஷன் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால தான் அந்த எரர் காட்டுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ எரர் காட்டுது இல்லையா? இங்க வந்து இதுக்கு பேரு வந்து வேலிடேஷன். வேலிடேஷன்னா என்னன்றது நான் உங்களுக்கு தனி கிளாஸஸ் பண்றேன். இப்போ கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு 10 நம்பர் தான் ஸ்டோர் ஆகணும். கம்மியா ஸ்டோர் ஆனா உங்களுக்கு நீங்க தப்பா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, கரெக்ட் என்டர் நம்பர்னு சொல்லணும். அதே மாதிரி 10க்குள்ள தான் வரணும், 10க்கு மேல போக கூடாது அப்படின்றது தான் இங்க 0 to 10 நீங்க கொடுத்துருக்கேன். இங்க கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதுக்கு பேர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. இது யூஸ் பண்றதுக்கு இது போல எரர் வந்து இங்க பாருங்க, ஒன்னு ஆல்டர் பிளஸ் என்டர்னு சொல்லணும். அது மேல லைட்டா மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ கண்ட்ரோல் டாட் நான் கிளிக் பண்றேன். அதுவே வந்து நமக்கு காட்டும் யூசிங் சிஸ்டம் டாட் காம்போனன்ட் மாடல் டாட் டேட்டா அனடேஷன். இப்ப கிளிக் பண்ண உடனே இங்க மேல இம்போர்ட் ஆயிடுச்சு, எரர் எல்லாமே போயிடுச்சு. சோ நம்ம இதை யூஸ் பண்றோம் இங்க. சரிங்களா? இங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? emp id கொடுத்திருக்கேன். சேம் என்னென்ன டேட்டா டைப்போ அதுக்கான டேட்டா டைப் தான் இங்க கொடுத்திருப்பேன். emp நேம் வந்து ஸ்ட்ரிங், சோ ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். கான்டாக்ட் நம்பர் ஸ்ட்ரிங்ல தான் நான் வச்சிருக்கேன். அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிங், சிட்டிமே ஸ்ட்ரிங், டேட் அண்ட் டைம் பாருங்க. ஜாயினிங் டேட் வந்து நான் இங்க டேட் அண்ட் டைமா கொடுத்திருக்கேன்.
இங்க வந்து டேட் அண்ட் டைம்ன்றதால மேல வந்து வேலிடேஷன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டேட்டா டைப்ல இருக்க டேட்டை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நான் இங்க வேலிடேஷன் எழுதியிருக்கேன். சோ இது எல்லாமே நாங்க மேல ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண பாருங்க, அதை ஃபாலோ பண்ணி தான் ஜாயினிங் டேட், ப்ராஜெக்ட் நேம், ரோல் நேம், டிபார்ட்மெண்ட் நேம், இது எல்லாமே SQL என்னெல்லாம் காலம் அங்க கிரியேட் பண்ணிருந்தனோ அதுக்கான மாடல் கிளாஸ் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது மூலியமா தான் டேட்டாவை கெட் பண்ணியும் செட்டும் பண்ண போறோம் நம்ம அங்க. சரிங்களா? இதான் மாடல் கிரியேஷன் ஃபர்ஸ்ட். அடுத்து கண்ட்ரோலர் போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி .NET ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே BTA சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.